வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம லஞ்சுக்கு சூப்பரான ரைஸ் கத்திரிக்காய் சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. பிரிஞ்சால் ரைஸ் கத்திரிக்காய் வாங்கினா இனிமேல் இப்படி தான் செய்யணும்னு தோணுங்க, அவ்வளோ அருமையாக இருந்தது. வாங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாங்க. லஞ்ச் பாக்ஸுக்கு நம்ம லஞ்ச் ரெசிபிக்கெலாம் இது செய்யலாங்க. இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்க்கலாம். இப்போது முதல்ல இதுக்கு ஒரு மசாலா கொஞ்சமாக அரைச்சிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு ஆயில் கொஞ்சமாக ஊற்றிட்டு ஒரு 2.5 ஸ்பூன் அளவு தனியா போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க. நல்லா செவந்ததும் தட்டில் எடுத்து வச்சிடலாம். இன்னும் கொஞ்சம் கூட ஆயில் ஊற்றிட்டு நம்ம இதில் 1 ஸ்பூன் அளவு கடலைப்பருப்பு அதையும் போட்டு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சிடலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு ஜீரகம் இதையும் போட்டுக்கலாங்க. நல்லா வறுபட்டதும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ இதுக்கு தேவையான காரத்துக்கு நம்ம ஒரு 2 இல்லை 3 வரமிளகாய் போட்டுக்கலாங்க. போட்டு நல்லா நல்லா செவந்ததும் நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ கடைசியாக ஒரு 4 ஸ்பூன் அளவு துருவின தேங்காய் போட்டு வதக்கிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாம். இந்த சூட்டில் இது வறுபட்டதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ இதெல்லாம் நல்லா ஆறுனதும் மிக்ஸி ஜாரில் போட்டு இது போல் குறைன்னு அரைச்சி எடுத்து வச்சிடலாங்க. இப்போ கத்திரிக்காய் வாங்கிட்டு நல்லா பொடியாக இது போல் அரிஞ்சு தண்ணியில் போட்டுக்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு அதில் கொஞ்சமாக கடலெண்ணெய் ஊற்றிட்டு இந்த ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சிடலாங்க. இதில் கொஞ்சமாக பெருங்காயம் கூட நான் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதில் கருவேப்பிலை போட்டுட்டு சின்னதாக கட் பண்ண சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்குனது அது ஒரு 10 இதை போல் கட் பண்ணிவிட்டு இதில் போட்டு வதக்கிக்கலாங்க. இது கூடவே நம்ம கட் பண்ண கத்திரிக்காய் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கூடவே ஒரு ஸ்பூன் அளவு கல்லுப்பு போட்டு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் போட்டு நல்லா இது போல் கலந்துட்டு ஒரு கைப்பிடி அளவு தண்ணி அதையும் ஊற்றிக்கலாங்க. மூடி வச்சிடலாம். இப்போ நல்லா வெந்துருச்சுங்க. இந்த கத்திரிக்காயில் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த இந்த தேங்காய் மசாலாவை இதில் போட்டுட்டு நல்லா கலந்துக்கலாம். பரட்டிட்டு இதை போல் நல்லா கலந்துட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 2 நிமிஷம் போல் அடுப்பில் அப்படி இருக்கட்டுங்க. இப்போ இதெல்லாம் சுருளெல்லாம் வந்த பிறகு ஸ்டவ் பண்ணிவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு ரைஸ் நம்ம குக்கரில் எல்லாம் வடித்து சாதம் எடுத்து வச்சிடலாங்க. நான் ஒரு 1.5 டம்ளர் அளவு அரிசி இதுக்கு போதுமானதாக இருந்தது. வடித்த சாதம் தாங்க, அதையும் போட்டுட்டு நல்லா கலந்துட்டேன். உப்பு பத்தலைன்னா இதில் உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு போட்டுக்கலாங்க. நல்லா கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம நல்லெண்ணெய் கூட கொஞ்சமாக ஊற்றிட்டு நல்லா கலந்து எடுத்து வச்சிடலாங்க. இது லஞ்ச் பாக்ஸ் கொடுத்து அனுப்புனாலும் ரொம்ப அருமையாக இருக்கும். இதுக்கு நான் சைட் டிஷ்ஷாக நம்ம வத்தல் சிப்ஸ் எல்லாம் அப்பளம் வைக்கலாங்க. நான் இன்றைக்கி ஆனியன் ரிங் வத்தலும் கூடவே உருளைக்கிழங்கு பொரியலும் வச்சுருந்தேங்க. அருமையான இந்த கத்திரிக்காய் சாதம் பிரிஞ்சால் ரைஸ் இப்படி ஒரு முறை செஞ்சு பாருங்கள். கத்திரிக்காய் வாங்கினா இனிமேல் இப்படி தாங்க செய்யணும்னு தோணும். அவ்வளோ அருமையான இந்த டிஷ் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனலில் நிறைய வகையான வெரைட்டி ரைஸ் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் எல்லாமே போட்டிருக்குறாங்க. அதையும் பார்த்துட்டு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.